பாத்துமா. அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா. பாத்து போயிடு. நான் போயிடுவேம்மா. நான் பாத்துக்கிறேன். சரி. வெண்மதி, வெண்மதி, நில்லுங்க வெண்மதி. என்ன விடுங்க. உங்களை காணாம நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? என்ன தடுக்காதீங்க. நான் நில்லுங்க. நில்லுங்க வெண்மதி. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் வீட்டு விட்டு வந்தீங்க? நான் அவ்வளவு சொல்லியும் எனக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்து வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வாங்க போலாம். இல்லங்க, நான் வரல. என்ன விட்டுருங்க. வரலையா? என்னங்க சொல்றீங்க? ஏங்க அவங்க அந்த அளவுக்கு ஏதாவது பேசிட்டாங்களா? வெண்மதி, அவங்களுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே அப்படி நடக்காது. சாரிங்க. இல்லங்க, அவங்க செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல. நான் உங்ககிட்ட சொன்னப்பவே வீட்டை விட்டு வந்திருந்தா யாருக்கும் எந்த கஷ்டமும் இருந்திருக்காது. இனிமே நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. அவங்க நம்மளை பத்தி புரிஞ்சுக்காம பேசுறாங்க வெண்மதி. தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. வாங்க போலாம். இல்லங்க, கீர்த்தி சண்டை போட்டதுலயோ இல்ல அவங்க என்ன வீட்டை விட்டு அனுப்புனதுலயோ எந்த தப்பும் இல்ல. நான் திரும்ப திரும்ப அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க விரும்பல. கஷ்டங்கிறது சில சமயங்கள்ல வெளியே தெரியாது. அது மனசுக்குள்ளேயே அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும். அது வளர்ந்து வளர்ந்து அங்க இருக்க முடியாத அளவுக்கு பெருசாகிறப்ப இந்த மாதிரி வெடிச்சு வெளியே வந்ததா தீரும். இது அவங்க தப்பு இல்ல, வளர விட்ட நம்மளோட தப்பு. அவங்க பேசல, பேச வச்சது நாம. வளர்த்துக்கிட்டது அவங்க தப்புங்க. ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை ஃபேப்ரிகேட் பண்ணா இது அவங்க பண்ணாங்களோ இல்ல நாம பண்ணோமோ, பிரச்சனைன்னு வரப்ப அதோட முடிவு எல்லாரையும் தான் பாதிக்கும். கீர்த்தி என்ன அவங்க காதலுக்கு எதிரியா பாக்குறாங்க. உங்க அம்மாவுக்கும் உங்க அக்காவுக்கும் நாங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல.